உங்களோட படம் எந்த கலர்ல சார்? ஈஸ் மென் கலர். வேற ஒருத்தர் எனக்கு சான்ஸ் கொடுக்கறதா சொல்லிருக்காரு. ப்ளூ ஃபிலிம் கலர்ல. அதுல போய் நீ கலக்க போற. சரிதான் சார். சரிதாம்மா, நான் சொல்றேன்ல. காலர் 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 சொல்ல எவன் அவன் சிவ பூஜையில. எஸ் கம் இன். இந்த லொகேஷன் பார்க்கறதுக்காக ஆளுங்களை வர சொல்லியிருந்தேன். வணக்கம் சார். உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். என்னோட பேரு ரவி பிரசாத். நல்லா பாடுவேன். நல்லா பாடுவீங்களா பாட மாட்டீங்களா நீங்க சொல்லக்கூடாது. இல்ல சார், இதை கொஞ்சம் பாருங்க. அப்படியா? சரி உக்காருங்க. எங்க அதை காட்டுங்க. ஸ்கூல்ல படிக்கும்போது மியூசிக்ல நான் வாங்கினது. பாட்டு பாடுறதுலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ். நீயே வச்சுக்க. சார், ரொம்ப நல்லா மியூசிக் கம்போஸ் பண்ணுவேன். ஐ சி. நீங்க சாஸ்திர சங்கீதம்லாம் படிச்சிருக்கீங்களா? ஆமா சார். பாடட்டுமா? இல்ல இல்ல வேணாம் வேணாம், நிறுத்து நிறுத்து போதும். நான் இப்போ கொஞ்சம் வேலையா இருக்கேன், இப்போ வேணாம். இங்க பாருங்க சார், இந்த சாஸ்திர சங்கீதத்தை கண்டுபிடிச்சது யாரு? ஹலோ ஹலோ ஹலோ, இங்க பாருங்க, இங்க இங்க பேசுங்க. யாரு சார்? இந்த சாஸ்திரிய சங்கீதம் அதை யாருமே கண்டுபிடிக்கவே இல்லை சார். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தானாவே தோணுச்சா? நான்சென்ஸ். உங்களுக்கு சாஸ்திர சங்கீதத்தை பத்தி ஒரு மண்ணும் தெரியல. சங்கர ஆபரண சாஸ்திரிகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ரீ சங்கராபரண சுவாமிகள் கண்டுபிடிச்ச சாஸ்திரம் தான் இந்த சாஸ்திரிக சங்கீதம். புரிஞ்சுதா? அவரோட வாழ்க்கை வரலாறு தான் படமா எடுத்தாங்களே, அதுதான் இந்த சங்கர ஆபரணங்கிற தமிழ் சினிமா. அடிக்கடி இந்த பழைய புராண படங்கள்லாம் நிறைய பாருங்க. நீங்க ஒரு பாடகர், மியூசிக் டைரக்டர் இந்த ஃபைல் எடுத்துட்டு சுத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒன்றும் நடக்காது. கொஞ்சம் அப்படி திரும்புங்க. ஒரு சான்ஸ் கொடுத்தா முன்னேறிடுவீங்க. அதாவது நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஏசுதாஸை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? அவரோட பாட்டு தான் எனக்கு பிடிக்கும். ஒரு கருத்து கேட்டா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் தான் சொல்லுவீங்களா? ஹலோ ஹலோ, நான் நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடுறேன். அதாவது ப்ரொடியூசர் ஒருத்தர் வந்திருக்காரு, நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு இங்க வந்துடுறேன். சரி, என்னோட விஷயம் முதல்ல நான் கமிட் ஆகிக்கிறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்க நம்ம கதையை திண்டாடுது. எனக்கு புரியவே இல்லையே. நான் சினிமா நடிகை டாலி. நீங்களா சினிமா நடிகையா? ஆமா, நான் இப்பதான் ஃபீல்டுக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ரிலீஸ் ஆன அந்த படத்தை பாத்தீங்களா? அதுல நீங்க நடிச்சிருக்கீங்களா? இன்டர்வெல்க்கு அப்புறமா கதாநாயகி அவ ஃப்ரெண்ட்ஸும் ஆத்தங்கரையில குளிக்கிற சீன் இருக்குல்ல, கதாநாயகிக்கு பின்னாடி 5ஆவதா குளிக்கிறது நான் தான். ஓ. இவ உங்களுடைய பொண்டாட்டியா? பொண்டாட்டி இல்ல, ஆனா எந்த ஆணவம் வேண்டாம், வாயா. கான்ஸ்டபிள் ரவி பிரசாத்தை கூட்டிட்டு வாங்க. இங்க கையெழுத்து போடுங்க. இங்கேயும். நீங்களும் கையெழுத்து போடுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்ல பொண்டாட்டி இருக்கும்போது நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க. நான் வந்து போங்க.
டாக்ஸி வெயிட் பண்ணுங்க. இங்க பாருமா, சத்தியமா சொல்றேன், நான் பண்ணாத தப்புக்காக போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்புமா ப்ளீஸ். அந்த டைரக்டர் தப்பிக்கிறதுக்காக என்ன மாட்டி விட்டுட்டாமா. ஐயோ கடவுளே, இவளை நான் எப்படி நம்ப வைக்கிறது? ம், ம். இங்க பாருமா, செத்து போன எங்க அப்பா அம்மா மேல சத்தியமா நான் சொல்றேன். போதும், நிறுத்துங்க. உங்களுக்கு அறிவே இல்லையா? செத்து போனவங்க மேல சத்தியம் பண்றீங்க. உங்களுக்கு இதே பழக்கமாயிடுச்சு. போதுங்க. உங்க பொண்டாட்டியா உங்க கூட வாழ்ந்ததே போதும் ஆயிடுச்சு. என்கிட்ட பணம் வாங்கிட்டு போய் எவ்வளவுக்கோ கொடுக்குறீங்க? ஐயோ இங்க பாரு, அது அந்த போலீஸ்காரவங்க. நான் என்னோட வீட்டுக்கு போறேன். ஐயோ பிரபாவதி, நீ போகாத. சொன்ன கேளுமா, என்னை விட்டுட்டு நீ போயிடாத. இங்க பாரு, உன் வயித்துல இருக்கிற குழந்தை மேல சத்தியமா நான் சொல்றேன், நான் நிரபராதி. நான் மறுபடியும் சொல்றேன், உன் மேல சத்தியம், நான் கும்பிடுற அந்த கடவுள் மேல சத்தியம், உன் வயித்துல இருக்க. நான் உங்களை முழுசா நம்புறேங்க. பிரபாவதி, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் இருக்கு. என்னோட வாழ்க்கையில எப்பவும் நீ என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது. என்னால அதை ஏத்துக்க முடியாது. கண்டிப்பா போக மாட்டேங்க. ஒருவேளை நீங்களே சம்மதிச்சாலும் உங்களை விட்டு பிரிஞ்சு வாழ என்னால முடியாதுங்க. டாக்ஸி அனுப்பிட்டு வரேன். ஆ, ஆ. இந்தப்பா. இன்னும் 25 ரூபாய் கொடுங்க. என்னது 25 ரூபாவா? இது ரொம்ப அதிகம். நல்லா இருக்குங்க. டாக்ஸி கூப்பிடும் போது அதை யோசிச்சிருக்கணும். என்ன பிரச்சனை? இவர் 25 ரூபாய் கேக்குறாரு. ஏய் மிஸ்டர், இதுவே அதிகமான அமௌண்ட் தான். இங்க பாருங்க சார், நான் ஒன்றும் சும்மா கேட்கல. பொம்பளை கேஸ்ல மாட்டின உங்களை கூட்டிட்டு வந்ததுக்கான சார்ஜ் தான் கேட்குறேன். பிரபாவதி, பணத்தை அவன்கிட்ட கொடு. நம்ம எதுக்கு அவங்ககிட்ட சண்டை போடணும்? நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு, அவனை கொடுத்து அனுப்பு. நாம உள்ள போலாம். ஹாய் அக்கா, உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. இப்ப ரொம்ப குண்டாயிட்டீங்க. சும்மாரு. பாட்டு வாத்தியாரு, நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் பிரபாவதி அக்காவோட சித்தியோட பொண்ணு மாலதி. விளையாடாதம்மா, எங்களோட கல்யாணத்து அன்னைக்கு நான் உன்னை பார்த்துருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போனா வாத்தியார் இன்னும் என்ன மறக்கல. சும்மாரு. ஐயோ, சரி, என் லெட்டர் உங்களுக்கு எப்ப கிடைச்சது? நேத்து. அப்போல இருந்து பிரபா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. காத்திருக்கலனா அப்புறம் தெரியும். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ எப்போ வருவன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க ஸ்டேஷனுக்கே வந்திருப்போம். இந்த வயிறை வச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வந்து காத்திருக்க கூடாதுன்னு நினைச்சதா நான் அந்த டைமை சொல்லவே இல்லை. கண்டிப்பா இன்னைக்கு உங்களோட பாட்டை கேட்டே ஆகணும். பாடி காட்டலனா அப்புறம் தெரியும். ஏய் மாலதி, பாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல நீ குளிச்சிட்டு வந்து காஃபியை குடி. அது முடியாதுக்கா. குளிக்கிறது மத்த வேலையெல்லாம் வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான். ஐயோ கடவுளே, இவளை என்ன பண்றது? இவ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றா? இல்லங்க, வாயாடுவாளே ஒழிய அப்பாவிதான். நான் போய் பாக்குறேன். கடவுளே காப்பாத்து. உன்னோட பழக்கம் இன்னும் மாறவே இல்லையா மாலதி? கல்யாண வயசு வந்துருச்சு. எனக்கு இப்போலாம் கல்யாணம் வேணாம். கடவுளோட அருளால அந்த எண்ணம் எங்க அப்பாக்கு வரல. இங்க பாரு, உனக்கு ரொம்ப நாக்கு நீளுது, பாத்து. சரி, உன் காதல் எல்லாம் எப்படி போகுது? ஓ, நான் அந்த ஆளை வேணான்னு சொல்லிட்டேன். ஏன் சொன்ன? ஓ, அந்த ஆளு ஒரு சுத்தம் பண்ணு. ஆம்பளைக்கான ஒரு குணம் கூட இல்ல. அது மட்டும் இல்லாம சகிச்சுக்க முடியாத நிறைய அட்வைஸ் கொடுக்கறான். ஹோப்லெஸ் கேஸ். இப்ப சொல்லுங்க, இங்க என்னோட டியூட்டி என்ன? இங்க உனக்கு எந்த டியூட்டியும் இல்ல, அடங்கி ஒடுங்கி இருந்தா போதும். அதெல்லாம் முடியாது. இன்னையில இருந்து இங்க இருக்க எல்லா வேலையும் நான் தான் பாப்பேன். இல்லனா அப்புறம் தெரியும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு ஔவை சொன்னது. அது ஔவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளதே, அதில் அர்த்தம் உள்ளதே, அதில் அர்த்தம் உள்ளதே. ஹலோ,
பாட்டு வாத்தியாரே, காலையிலே இதை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்தாங்க, இதை குடிச்சிட்டு ஆரம்பிங்க. குடிக்கலனா அப்புறம் தெரியும். ஆ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த நேரத்துல தான் நீங்க வயிறு நிறைய சாப்பிடணும். பேசாம இருடி. எங்க வாயை திறங்க. வேண்டாம் வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க நல்லா சாப்பிடலனா உங்க செல்ல மக வயித்துல இருந்துட்டு நல்லா உதைப்பான். ஹலோ சார், குழந்தையோட அப்பாவே, நீங்களும் அந்த அக்கா மாதிரியே சாப்பிடுறீங்களே. கிளி கொத்துற மாதிரி இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது, புரியுதா? நல்லா சாப்பிடணும். கொஞ்சம் உடம்ப ஏத்துங்க. சாப்பிடுங்க மாமா. எனக்கு போதும். பாருங்க, சாப்பிடலனா நான் யாருன்னு காட்டுவேன். எதையும் காட்ட வேண்டாம். பேசாம இருக்க மாட்டியா? நீ சாப்பிட. ரவி மாமா, என்ன? அந்த டவலை கொஞ்சம் எடுத்து தரீங்களா? இந்தா. என்ன பண்ற? இப்படிலாம் பண்ணாத. ஐயோ. என்னங்க, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன் கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். டாக்டர் ரொம்ப முயற்சி பண்ணியும் அவனை காப்பாத்த முடியல. ஆமா, நான் என்ன பண்ண? நான் நிரபராதிமா. ஏங்க இப்படி பேசுறீங்க? அது நான் வேற எதையோ நினைச்சு சொல்லிட்டேன். உன் வருத்தம் எனக்கு தெரியல.